பெரும்பாலான ஆண்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை நம்பி வாழ்கிறார்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், உங்கள் பணம், உங்கள் நற்பெயர், உங்கள் உணர்ச்சிகள் என அனைத்தையும் நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் மட்டுமே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எதை இழக்க பயப்படுகிறீர்களோ அதுவே உங்களை அடிமையாக்குகிறது. நீங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள், ஆனால் இறுதியில் நீங்கள்தான் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். இந்த வீடியோவில் நான் உங்களிடம் ஒரு கடுமையான உண்மையை சொல்லப் போகிறேன். அனைத்தையும் விட்டுவிடுவது, அதாவது பற்றற்ற நிலையில் இருப்பது எப்படி ஒரு மனிதனை முற்றிலும் வெல்ல முடியாதவனாக மாற்றுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். இது அனைவருக்கும் புரியாது. 100% பேருக்கு மட்டுமே இந்த மேலான சிந்தனை புரியும். நீங்கள் அந்த 1% இருக்கிறீர்களா? வீடியோவின் முடிவில் உங்கள் மனதை கட்டி போட்டிருக்கும் மிகப்பெரிய சங்கிலியை நீங்கள் உடைத்தெறிவீர்கள். நீங்கள் எதை இழக்கவும் பயப்படுகிறீர்கள்? அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது உண்மையை நோக்கி பயணிக்கலாம். இன்றைய நவீன உலகம் ஆண்களை எப்பொழுதும் ஒருவித பதற்ற நிலையிலேயே வைத்திருக்கிறது. நாம் எப்போதும் எதையாவது துரத்திக் கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும், அனைவரின் பாராட்டையும் பெற வேண்டும் என்ற ஒரு மாயைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு உறவு முறிந்தால் மனம் உடைகிறோம். வேலையில் சிறிய சறுக்கல் ஏற்பட்டால் நிம்மதி இழக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலேயே நமது பாதி வாழ்க்கை முடிந்துவிடுகிறது. ஏன் இந்த நிலை? ஏனென்றால் எது நம் கட்டுப்பாட்டில் உள்ளது, எது நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் மறந்துவிட்டோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஸ்டோயிசிசம் என்ற தத்துவம் பழைய காலத்துச் சுவடிகள் அல்ல. அது இன்று இந்த நொடியில் உங்கள் மன அழுத்தத்தை அழிக்கும் ஒரு கூர்மையான ஆயுதம். உண்மையான வலிமை என்பது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்திற்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுவது அல்ல. மாறாக அனைத்தையும் அமைதியாக பார்த்து உங்களுக்கு தேவையில்லாதவற்றை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறிவதுதான். இந்த மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு மனிதரும் உங்களை அழிக்க முடியாது. கட்டுப்பாட்டின் மாயையை உடைத்தெறிதல். நாம் அனைவருமே நமது வாழ்க்கையை ஒரு இயக்குனரைப் போல முழுமையாக கட்டுப்படுத்த நினைக்கிறோம். நாம் நேசிக்கும் மனிதர்கள் நம்மை விட்டுப் போகக்கூடாது. நமது முதலீடுகள் எப்போதும் லாபத்தை தர வேண்டும். நமது திட்டங்கள் எந்த தடங்களும் இன்றி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், வெளி உலகத்தின் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போதுதான் உங்கள் மனதில் மிகப்பெரிய போராட்டம் தொடங்குகிறது. ஒரு வலிமையான ஆண் இந்த மாயையை முதலில் உடைக்கிறான். அவன் தனது முழு கவனத்தையும் தன்னால் எதை கட்டுப்படுத்த முடியும் என்பதன் மீது மட்டுமே திருப்புகிறான். அவனது எண்ணங்கள், அவனது செயல்கள், அவனது ஒழுக்கம் ஆகியவை மட்டுமே அவனது ஆளுகைக்கு உட்பட்டவை. மற்ற அனைத்தும் அவனுக்கு தொடர்பில்லாதவை. வானிலையை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் மழையில் எப்படி நடப்பது என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஆசையை விட்டுவிடும் போது நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை உணர்வீர்கள். அதுதான் மன உறுதியின் முதல் படி. மற்றவர்களின் கருத்துக்களிலிருந்து விடுபடுதல். நீங்கள் தினமும் செய்யும் செயல்களில் எத்தனை செயல்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்றன என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சமூகம் உங்களுக்காக ஒரு சட்டகத்தை உருவாக்கியுள்ளது. நீங்க இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இதுதான் வெற்றி என்று ஒரு பொய்யான அளவுகோலை வைத்துள்ளது. அந்த அளவுகோலை எட்ட முயலும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுயத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சிறைச்சாலை. இந்த சிறையிலிருந்து வெளியே வர ஒரே வழி அவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படுவதை முழுமையாக நிறுத்துவதுதான். ஒரு மேல் தட்டு மனநிலை கொண்ட ஆண் தனது மதிப்பை மற்றவர்களின் பாராட்டுக்களில் தேடுவதில்லை. அவனது மதிப்பு அவனது உள்நோக்கத்தில் உள்ளது. ஒருவன் உங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது உங்களை பாதிக்கக்கூடாது. அவர்கள் உங்கள் மீது வீசும் கற்களைக் கொண்டு உங்கள் மனதிற்கான கோட்டையை கட்டுங்கள். விமர்சனங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கடந்த காலத்தின் சுமையை இறக்கி வைத்தல். நம்மில் பலர் பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு அவமானத்தையோ, ஒரு தோல்வியையோ அல்லது ஒரு பிரிவையோ இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலம் என்பது ஒரு இறந்த உடல் போன்றது. அதை நீங்கள் எவ்வளவு காலம் சுமந்து சென்றாலும் அது உயிர் பெறப்போவதில்லை. மாறாக அது உங்கள் சக்தியை உறிஞ்சி
உங்களை அழுகச் செய்துவிடும். ஸ்டோயிசிசத்தின் மிக முக்கியமான பாடம் இதுதான். முடிந்து போன ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படுவது முற்றிலும் பயனற்றது. ஒரு வலிமையான மனிதன் கடந்த காலத்தை ஒரு பாடமாக மட்டுமே பார்க்கிறான், சுமையாக அல்ல. நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் நேற்றுடன் முடிந்துவிட்டன. இன்று நீங்கள் புதிய மனிதன். உங்கள் கடந்த காலத்தின் வலிகளை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்பு அதை அங்கேயே விட்டுவிட்டு தொடர்ந்து நடங்கள். அந்த பழைய கதைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வதை நிறுத்துங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அது அவர்கள் மீதுள்ள கருணையால் அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. கடந்த காலத்தை விட்டுவிடுவது நிகழ்காலத்தை ஆளுவதற்கான திறவுகோல். உணர்ச்சிகளின் மீதான ஆதிக்கத்தை நிறுவுதல். உணர்ச்சிகள் அற்றவனாக இருப்பதுதான் வலிமையா என்று பலர் கேட்கிறார்கள். இல்லை, உணர்ச்சிகள் அற்றவன் ஒரு இயந்திரம். ஆனால் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படாதவன் ஒரு மாவீரன். கோபம், சோகம், பயம் ஆகியவை இயற்கையானவை. ஆனால் அவை உங்கள் முடிவுகளை எடுக்க அனுமதிப்பது முட்டாள்தனம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனடியாக கோபப்பட்டு எதிர்வினையாற்றுவது சாதாரண மனிதனின் குணம். ஆனால் அந்த அவமானத்தை காதில் வாங்கிக் கொண்டு எந்த ஒரு முகபாவனையுமின்றி அவர்களை கடந்து செல்வது ஒரு உயர்நிலை ஆணின் குணம். உங்கள் உணர்ச்சிகளுக்கும் உங்களின் செயலுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குங்கள். அந்த இடைவெளிதான் உங்கள் பலம். ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறீர்கள் என்பதை அந்த இடைவெளியில் உங்கள் அறிவு முடிவு செய்ய வேண்டும். உணர்ச்சிகரமான எதிர்வினைகளை விட்டுவிடுங்கள். அறிவுபூர்வமான அமைதியை தழுவுங்கள். உங்கள் மனதை ஒரு அமைதியான ஏரியைப் போல வைத்துக் கொள்ளுங்கள். வெளியே எவ்வளவு புயல் அடித்தாலும் ஏரியின் ஆழம் எப்போதுமே அமைதியாகத்தான் இருக்கும். நச்சுத்தன்மையான உறவுகளை துண்டித்தல். உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் ஒன்று உங்களை மேலேயுறுத்துவார்கள் அல்லது உங்களை கீழே இழுப்பார்கள். நடுநிலை என்று எதுவும் இல்லை. பல ஆண்கள் பழக்கத்தின் காரணமாகவோ அல்லது தனிமைக்கு பயந்தோ தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உறவுகளை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது காதலாக இருக்கலாம் அல்லது நட்பாக இருக்கலாம். உங்களின் சுயமரியாதையை தாழ்த்துபவர்கள், உங்கள் இலக்குகளை கேலி செய்பவர்கள் அல்லது எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. இவர்களை விட்டு விலகுவது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. ஒரு சிறந்த ஆண் தனியாக இருப்பதைக் கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை. தனிமை என்பது அவனுக்கு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. உங்களை மதிக்காத ஒரு இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதீர்கள். உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை விட்டுவிடுங்கள். தரமற்ற 100 மனிதர்களுடன் இருப்பதை விட சிங்கம் போல தனியாக இருப்பது எவ்வளவோ மேலானது. தவறானவர்களை விட்டு விலகும்போது சரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும். பொருட்களின் மீதான பற்றைத் துரத்தல். நவீன சமூகம் நுகர்வுக் கலாச்சாரத்தில் மூழ்கிக் கிடக்கிறது. உங்களிடம் விலை உயர்ந்த கார், பெரிய வீடு, ஆடம்பரமான கடிகாரம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளர் என்று உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் மாயை. உங்கள் மகிழ்ச்சியை பொருட்களின் மீது வைத்தால் அந்த பொருட்கள் உடையும் போதோ அல்லது காணாமல் போகும்போதோ உங்கள் மகிழ்ச்சியும் அழிந்துவிடும். நான் அனைத்தையும் விட்டுவிட்டேன் என்று சொல்லும்போது நான் ஒரு சந்நியாசியைப் போல காட்டுக்குச் செல்லச் சொல்லவில்லை. செல்வத்தை உருவாக்குங்கள், ஆடம்பரங்களை அனுபவியுங்கள், ஆனால் அவற்றை உங்கள் மனதின் எஜமானர்களாக மாற அனுமதிக்காதீர்கள். நாளை இவை அனைத்தும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டாலும் நீங்கள் அதே புன்னகையுடனும் அதே மன உறுதியுடனும் நிற்க வேண்டும். பொருட்கள் உங்களை வரையறுக்கக் கூடாது. உங்கள் குணமே உங்களை வரையறுக்க வேண்டும். பொருட்களின் மீதான பைத்தியக்காரத்தனமான பற்றை விட்டுவிடுங்கள். உங்கள் கைகள் காலியாக இருக்கும்போதுதான் உங்களால் பிரபஞ்சத்தையே கட்டித் தழுவ முடியும். எதிர்காலம் பற்றிய பயத்தை ஒழித்தல். நாளை என்ன நடக்கும் என்ற பயம் உங்களின் இன்றைய பலத்தை முழுமையாக குடித்து விடுகிறது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா? நான் தொடங்கும் தொழில் வெற்றியடையுமா? எனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருப்பாள்? இந்த கேள்விகள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத எதிர்காலத்தை பற்றியவை. எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் அவசியம், ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களை அழித்துவிடும். ஒரு உண்மையான ஸ்டோயிக் நடக்கப் போகும் மிக மோசமான விஷயங்களை முன்கூட்டியே கற்பனை செய்து பார்க்கிறான். அதை ப்ரீமெடிடேஷியோ மலோரம் என்று அழைப்பார்கள். எல்லாம் பறிப்போய்விட்டால்
நான் என்ன செய்வேன் என்று சிந்தித்துப் பாருங்கள். அப்போதும் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள், அப்போதும் நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு புரியும். அந்த புரிதல் எதிர்காலம் பற்றிய அனைத்து பயங்களையும் அழித்துவிடும். முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் திறன் என்னிடம் உள்ளது என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கவலையை விட்டுவிடுங்கள், செயலில் மட்டும் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். அகந்தையை அழித்துவிடுதல். ஈகோ அல்லது அகந்தை என்பது ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரி. தான் என்ற அகந்தை உங்களை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது, உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஆண் தனது அகந்தையை தானே கொன்றுவிடுகிறான். ஒரு வாதத்தில் நீங்கள் தோற்றுப்போவது உங்களை சிறியவனாக்கி விடாது. எனக்கு இது தெரியாது என்று சொல்வது பலவீனமல்ல, அதுவே மிகப்பெரிய பலம். எப்போது நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக நினைக்கிறீர்களோ அப்போதே உங்கள் வளர்ச்சி நின்று விடுகிறது. மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் செயல்கள் அமைதியாக இருக்கட்டும், உங்கள் முடிவுகள் பேசட்டும். அகந்தையை விட்டுவிடும்போது உங்களுக்குள் ஒரு அபாரமான தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எளிதாக கையாள உங்களுக்கு உதவும். விவாதங்களைத் தவிர்த்து மௌனத்தை ஆயுதமாக்குதல். முட்டாள்களுடன் விவாதிப்பது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் மிக மோசமான செயலாகும். உங்களைச் சுற்றி எப்போதும் யாராவது உங்களை குறை சொல்லிக்கொண்டோ அல்லது உங்களை வம்புக்கு இழுத்துக்கொண்டோ இருப்பார்கள். அவர்களின் நோக்கமே உங்களை உங்கள் நிலையிலிருந்து கீழே இறக்கி அவர்களின் நிலைக்கு கொண்டு வருவதுதான். நீங்கள் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் இலக்கை எப்போது அடைவீர்கள்? மௌனம் என்பது பலவீனமல்ல, அது மிக உயர்ந்த அதிகாரம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எதிரி குழப்பமடைகிறான். அவனது வார்த்தைகளுக்கு நீங்கள் எந்த மதிப்பும் அளிக்கவில்லை என்பதை உங்களின் மௌனம் உணர்த்துகிறது. விவாதங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிடுங்கள். உங்கள் ஆற்றலைச் சேமித்து அதை உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். ஒரு சிங்கத்தின் மௌனம் 1000 நாய்களின் குரைப்பைக் காட்டிலும் மிகவும் ஆபத்தானது. அமைதியாக இருங்கள், ஆனால் விழிப்புடன் இருங்கள். எதிர்பார்ப்புகளைச் சூழியத்திற்கு கொண்டு வருதல். மனிதர்களின் மன உளைச்சலுக்கு மிக முக்கிய காரணம் எதிர்பார்ப்புகள். நான் இவனுக்கு இவ்வளவு செய்தேன், அவன் எனக்கு திரும்பச் செய்யவில்லையே என்ற ஏமாற்றம். நான் கடுமையாக உழைத்தேன், ஆனால் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வலி. இவை அனைத்தும் நீங்கள் மற்றவர்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் வைக்கும் எதிர்பார்ப்புகளால் வருபவை. அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று நான் கூறுவது இதைத்தான். எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் ஒரு உதவியை செய்கிறீர்கள் என்றால் அது உங்கள் குணம் என்பதால் செய்யுங்கள், திரும்பக் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அல்ல. எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு மனிதனை எவராலும் ஏமாற்ற முடியாது. உலகம் உங்களுக்கு எதையும் கடன்படவில்லை என்பதை உணருங்கள். நீங்கள் பெறுவதெல்லாம் உங்களின் உழைப்பால் மட்டுமே வரவேண்டும். எதிர்பார்ப்புகளைச் சூழியத்திற்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியைத் தரும். தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். தோல்வியைக் கண்டு பயப்படுபவன் ஒருபோதும் போர்க்களத்தில் இறங்க முடியாது. நீங்கள் ஒரு செயலைத் தொடங்கும்போது அதில் வெற்றி பெறுவது உங்கள் நோக்கமாக இருக்கலாம், ஆனால் முடிவு உங்கள் கையில் இல்லை. தோல்வியடைந்தால் அது உங்கள் திறமையின்மையை குறிக்கிறது என்று சமூகம் உங்களை நம்ப வைக்கிறது. ஆனால் மேல்தட்டு ஆண்கள் தோல்வியை ஒரு தடவாக மட்டுமே பார்க்கிறார்கள். இது வேலை செய்யவில்லை, அடுத்து என்ன, அவ்வளவுதான். தோல்விக்காக உட்கார்ந்து அழுவதும் புலம்புவதும் சாதாரண ஆண்களின் வேலை. ஒரு திட்டம் தவறாகிவிட்டால் அந்த தோல்வியின் மீதான வருத்தத்தை உடனே விட்டுவிடுங்கள். அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை வையுங்கள். தோல்வி என்பது உங்களை வீழ்த்துவதற்காக வருவது அல்ல, உங்களை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்காக வருவது. தோல்வியின் மீதான பயத்தை விட்டுவிடும்போது நீங்கள் எடுக்கப் போகும் அபாயகரமான முடிவுகளின் அளவு அதிகரிக்கும். அங்கேதான் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. மலிவான இன்பங்களை நிராகரித்தல். இன்றைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்கள், காணொளி விளையாட்டுகள் மற்றும் தற்காலிக இன்பங்களைத் தரும் பழக்கங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். இவை அனைத்தும் உங்கள் மூளையில் செயற்கையான டோபமைனைச் சுரக்கச் செய்து உங்களை ஒரு வட்டத்திற்குள் சிக்க வைக்கின்றன. இந்த மலிவான இன்பங்கள் உங்களை ஒருபோதும் வலிமையாக்காது, மாறாக
உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்வதற்கான கவனத்தை அவை சிதறடிக்கின்றன. ஒரு பலமான ஆண் இந்த தற்காலிக இன்பங்களை முழுமையாகத் துறக்கிறான். கடினமான உழைப்பிற்குப் பிறகு கிடைக்கும் நிம்மதியில்தான் அவன் உண்மையான இன்பத்தைக் காண்கிறான். பல மணி நேரங்கள் திரையை பார்த்து கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள். உங்கள் உடலை வருத்தி உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆழமான புத்தகங்களைப் படியுங்கள். உங்கள் மனதை ஒருமுனைப்படுத்துங்கள். மலிவான இன்பங்களை விட்டுவிடும்போதுதான் உயர்வான இலக்குகளை நோக்கிய பசி உங்களுக்குள் எழும். அந்த பசிதான் ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளனாக மாற்றுகிறது. நல்லவன் என்ற பிம்பத்தை துரத்தல். அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை ஒரு கோழையாக மாற்றிவிடும். நீங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் முடிவில் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள். உங்கள் கொள்கைகளுக்காகவும் உங்கள் நியாயத்திற்காகவும் நிற்கும்போது சிலர் உங்களை வெறுக்கத்தான் செய்வார்கள். ஒருவன் வலிமையாக மாறும்போது அவனைச் சுற்றி எதிரிகளும் உருவாகவே செய்வார்கள். அதுதான் இயற்கையின் விதி. அனைவரிடமும் புன்னகைத்து அனைவருக்கும் தலையாட்டும் அந்த நல்ல பையன் பிம்பத்தை ஆழமான குழியில் தோண்டி புதையுங்கள். உங்களுக்கு சரியென்று படுவதை தைரியமாகச் சொல்லுங்கள். இல்லை என்று சொல்லப் பழகுங்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செயலைச் செய்ய யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினால் நேரடியாக அவர்களின் கண்களை பார்த்து முடியாது என்று சொல்லுங்கள். அவர்கள் உங்களை திமிர் பிடித்தவன் என்று நினைத்தாலும் கவலையில்லை. உங்களை நீங்கள் மதிப்பதுதான் முக்கியம். பிறரின் போலி பாராட்டுகளுக்காக உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையோடு போராடுவதை நிறுத்துதல். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாக பல நிகழ்வுகள் நடக்கும். ஒரு நோய் வரலாம், திடீரென ஒரு இழப்பு ஏற்படலாம். இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறது என்று இயற்கையோடு சண்டையிடுவது முட்டாள்தனம். உண்மையை மறுப்பது உங்களுக்கு வலியை மட்டுமே தரும். அமோர் ஃபாட்டி என்றொரு லத்தீன் வார்த்தை உள்ளது. இதன் அர்த்தம் விதியை நேசி என்பதாகவும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எனக்கு எதிராக நடக்கவில்லை, இது எனக்காக நடக்கிறது என்ற மனநிலையை உருவாக்குங்கள். கஷ்டங்கள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். அந்த வலிதான் உங்கள் தசைகளை வலுவாக்குகிறது, உங்கள் மனதை இரும்பாக்குகிறது. சூழ்நிலைகளை மாற்ற முடியாதபோது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு போராடுவதை விட்டுவிட்டு அதோடு இணைந்து பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுய கழிவிரக்கத்தை ஒழித்து கட்டுதல். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நான் பிறந்தது ஒரு தவறான இடத்தில், எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று உங்களுக்காக நீங்களே பரிதாபப்படுவதை உடனே நிறுத்துங்கள். சுய கழிவிரக்கம் என்பது ஒரு மனிதனை கொல்லும் கொடிய விஷம். அது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவனாக, விக்டிம் மட்டுமே காட்டும். இந்த உலகத்திற்கு உங்கள் கதைகள் தேவையில்லை. உங்கள் கண்ணீருக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை. நீங்கள் கீழே விழுந்து கிடந்தால் உங்களை தாண்டிச் செல்பவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். உங்கள் கைகளை பிடித்து தூக்கிவிட யாரும் வரப்போவதில்லை. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பரிதாபப்படுவதை விட்டுவிட்டு அந்த ஆற்றலை கோபமாக மாற்றுங்கள். அந்த கோபத்தை உங்கள் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக பயன்படுத்துங்கள். நீங்கள் யாருக்கும் எந்த விளக்கமும் அளிக்கத் தேவையில்லை. உங்கள் வெற்றியை பிடுங்கி எடுக்க நீங்கள்தான் களத்தில் இறங்க வேண்டும். சாக்குப்போக்குகளை குப்பைத் தொட்டியில் வீசுங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருப்பதை தவிர்த்தல். நான் இன்னும் தயாராகவில்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை, நேரம் சரியில்லை என்று கூறிக்கொண்டு பல ஆண்கள் தங்கள் கனவுகளை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சரியான நேரம் என்று ஒன்று இந்த உலகில் கிடையாது. நீங்கள் தொடங்கும் நேரம்தான் சரியான நேரம். அனைத்து விளக்குகளும் பச்சையாக மாறிய பிறகுதான் நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் அனைத்தும் சரியாக அமைந்த பிறகு செயல்படுவேன் என்று சொல்வதும். வான் பியோக் பெர்ஃபெக்ட் என்ற மாயையை விட்டுவிடுங்கள். தவறுகளுடன் தொடங்குங்கள். பயணத்தின் நடுவே உங்களை நீங்கள் சரிசெய்து கொள்ளலாம். தயக்கம் என்பது உங்கள் வாய்ப்புகளைக் கொல்லும் ஒரு ஆயுதம். முடிவெடுப்பதில் உள்ள பயத்தை விட்டுவிட்டு செயலில் இறங்குங்கள். வேகமாக முடிவெடுத்து வேகமாக தவறு செய்து வேகமாக அதிலிருந்து கற்றுக்கொள்பவனே இந்த உலகின் உச்சத்தை அடைகிறான். உடலையும் மனதையும் பிரித்துப் பார்ப்பது. நீங்கள் நோயுற்றிருக்கலாம், உங்கள் உடல் சோர்வாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. உடல் என்பது ஒரு வாகனம் மட்டுமே, அதை இயக்குபவன் நீங்கள்தான்.
வலியை உணர்வது உடலின் இயல்பு, ஆனால் அந்த வலியால் வீழ்ந்து கிடப்பது மனதின் முடிவு. ஒரு உண்மையான ஸ்டோயிக் தனது உடலையும் தனது சிந்தனையையும் பிரித்து வைக்கிறான். உடல் வலியை தாங்கிக் கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். குளிர்ச்சியான நீரில் குளிப்பது, கடுமையான உடற்பயிற்சிகளைச் செய்வது போன்ற கடினமான விஷயங்களை உங்கள் உடலுக்கு தந்து பழக்குங்கள். இது உங்கள் உடலை மட்டும் வலுவாக்குவதில்லை, உங்கள் மனதின் எல்லையையும் விரிவுபடுத்துகிறது. சௌகரியங்களை தேடும் மனநிலையை விட்டுவிடுங்கள். கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உடலை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்போது உலகமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மரண பயத்தை வெல்வது. மெமெண்டோ மோரி. மெமெண்டோ மோரி. நீ சாகப் பிறந்தவன் என்பதை நினைவில் கொள். இது கேட்க பயமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையைத் தரும். உங்கள் நேரம் முடிவடையப் போகிறது என்பதை நீங்கள் உணரும்போதுதான் ஒவ்வொரு நொடியின் அருமையும் உங்களுக்கு புரியும். நீங்கள் பயப்படும் பல விஷயங்கள் மரணத்தின் முன் ஒன்றுமே இல்ல என்பது புரியும். நாளை நாம் இறந்துவிடலாம் என்ற உண்மை இன்று உங்களை தைரியமாக செயல்படத் தூண்டும். மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். மரணம் என்ற தவிர்க்க முடியாத உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணத்தின் மீதான பயத்தை நீங்கள் விட்டுவிடும் அந்த நொடி நீங்கள் உண்மையிலேயே வாழத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் விட்டுச் செல்லும் தடம் நீங்கள் வாழ்ந்த காலத்தை விட பெரிதாக இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளையும் ஒரு போர்வீரனைப் போல வாழுங்கள். உங்கள் எண்ணங்களிலிருந்து உங்களை பிரித்தல். உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் அல்ல. பல நேரங்களில் நமது மனமே நமக்கு எதிரியாக மாறி தேவையில்லாத பயங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கும். எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியாது என்று உங்கள் மனம் சொல்லும்போது அந்த எண்ணங்களைக் கேட்டு நீங்கள் முடங்கிப் போய்விடக்கூடாது. நீங்கள் உங்களின் எண்ணங்கள் அல்ல, அந்த எண்ணங்களை கவனிக்கும் சாட்சி மட்டுமே. எதிர்மறை எண்ணங்கள் எழும்போது அவற்றுடன் சண்டையிடாதீர்கள். அவற்றை ஒரு மேகம் கடந்து செல்வது போல கவனித்து விட்டுவிடுங்கள். உங்கள் மனதின் குரலையே நீங்கள் கேள்வி கேட்கப் பழக வேண்டும். சிந்தனைகளை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். அது உங்களை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்களைப் பற்றிய தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடுங்கள். உங்கள் மனதை நீங்கள் ஆளத் தொடங்கினால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தலைவணங்கும். வெல்ல முடியாத அமைதி நிலை. அனைத்தையும் விட்டுவிடுதல் என்பது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றி. உங்கள் உணர்ச்சிகள், மற்றவர்களின் கருத்துக்கள், கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய பயம், பொருட்களின் மீதான பற்று, அகந்தை என அனைத்தையும் நீங்கள் விட்டுவிடும்போது உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாகும். அந்த அமைதியை எந்த ஒரு புயலாலும் அசைக்க முடியாது. இதைத்தான் கிரேக்க தத்துவஞானிகள் அப்பத்தேயா என்று அழைத்தார்கள். இது உணர்ச்சியற்ற நிலை அல்ல, இது தெளிவான, கலங்காத நனவு நிலை. இந்த நிலையில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு மலையைப் போல உறுதியானவன். இந்த மேல்தட்டு மனநிலையை அடைவது எளிதல்ல. இதற்கு தொடர்ச்சியான பயிற்சியும் தீவிரமான சுய ஒழுக்கமும் தேவை. ஆனால் நீங்கள் இதை அடைந்துவிட்டால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வலிமையானவராக மாறுவீர்கள். இதுதான் அந்த 1% ஆண்களின் ரகசியம். இதுதான் உண்மையான ஆளுமை. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அனைத்தையும் பிடித்துக்கொள்ள நினைப்பது பலவீனத்தின் அடையாளம். அனைத்தையும் எந்தவித தயக்கமும் இன்றி விட்டுவிடுவதுதான் உண்மையான அதிகாரத்தின் அடையாளம். இந்த வீடியோவில் நாம் பேசிய ஒவ்வொன்றும் வெறும் தத்துவங்கள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள். உணர்ச்சிகளின் அடிமையாக இருப்பதிலிருந்து வெளியேறி உங்கள் மனதின் சக்கரவர்த்தியாக மாறுங்கள். சாதாரண மனிதர்களின் கூட்டத்திலிருந்து விலகி உங்களின் உண்மையான வலிமையை வெளிக்கொணருங்கள். நீங்கள் இந்த பயணத்தை தொடங்க தயாரா? இன்று முதல் நீங்கள் எதை உங்களை விட்டு நிரந்தரமாக தூக்கி எறியப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களின் சிந்தனையை தூண்டியிருந்தால் லைக் செய்து உங்களைப் போலவே வலிமையானவராக மாறத் துடிக்கும் ஒருவருக்கு பகிருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் இந்த அறிவுப் பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அனைத்தையும் துறக்கும்போது எல்லையற்ற ஆற்றலை அடைகிறீர்கள். வலிமையோடு இருங்கள்.